ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். எவ்வளோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கினார், நம்மை தப்புவித்தார், நம்மை பலப்படுத்தினார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன், ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. இந்த நாளிலும் கூட இந்த 5வது மாதத்தை நமக்கு காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லவர், தேவன் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கண்களை மூடி இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில கர்த்தர் நம்மோடு பேசும்படியா, 5வது மாதத்துல கர்த்தர் நமது வார்த்தையினால கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வரும்படியா கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேற்றரவாளரே, கடந்த 4 மாதங்களும் எங்களை தேர்ச்சி அரவணைத்து வந்த எங்கள் தேவாதி தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால இந்த 5வது மாதத்துல உம்மை துதிக்கும்படியா, உம்மை கனப்படுத்தும்படியா இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைவிடுவீராக, எங்களோடு ஆண்டபடி பேசுவீராக. தெய்வீக வார்த்தையை கேட்க நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களோடு இந்த 5வது மாதத்துல உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுவீராக. கர்த்தர் உண்மையாய் கூடி வந்து தன் வீடுகளில வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவ ஆளுகை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். துதி கன மகிமையாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்புடல் நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஒரு பாடல் ஒன்றை பாடி அதன் பிற்பாடு ஸ்தோத்திரம் நாம் செய்தி வேற நாம் கலந்து சொல்லலாம். ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்தேன் நான் கஷ்டப்படல, உண்டாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்டப்படல, உண்டாய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகே 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 உம்மை துதித்தேன். எல்லோகே 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 உம்மை துதித்தேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டாய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு
நம்பி வந்தோம். ஒருபோது நாங்கள் கைவிடப்படுவது இல்லை. ஸ்தோத்திரம். இருந்தவனமாய் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவர் நம்மை ஒருபோது கைவிடாத நேசர். அவர் இந்த வருஷத்துல நமக்கு விருத்தி அடைவீர்கள் என்று வாக்கு கொடுத்தார். நிச்சயமாகவே அவருடைய வாக்கு நிறைவேறும். ஒருவேளை உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நினைவு கூறுகிறவர். அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நம்பி வந்தோம். ஒருபோது வெட்கப்படல ஆண்டவரே, ஒருபோது வெட்கப்படல ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்படுவது இல்லை. அப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களோடு கர்த்தரை பேசுவீராக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய வார்த்தையை கர்த்தரைகளுக்கு கொடுத்து கர்த்தரைகளோடு இடைபடுவீராக. எங்கள் தேவனைகளோடு இடைபடுவீராக. எங்கள் தேவாதி தேவனைகளோடு பேசுவீராக. துதி கன மகிமையா உன்னிரை எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை கடந்த 4 மாதங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றினார், பலப்படுத்தினார். தொடர்ந்து விசுவாசத்தோடு இருங்கள், ஜெபத்தோடு இருங்கள். நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போவதில்லை. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கொரோனா வைரஸை ஆண்டவர் நம்முடைய தேசத்தை விட்டு நீக்கி போடுவான். பாருங்க, நம்ம ஜெபித்த ஜெபத்தில் கடந்த நாட்களில் ஈரோடு மாவட்டம் கொரோனா இல்லாத மாவட்டம் என்று அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் திருப்பூர் மாவட்டம் கொரோனா இல்லாத மாவட்டம் என்று அறிவிக்கப்படும். தமிழ்நாடு கொரோனா இல்லாத ஒரு மாநிலமாக அறிவிக்கப்படும். நீங்கள் விசுவாசித்தால் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிங்க. தினந்தோறும் உங்களுடைய சபையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் 1 மணி நேரம் தேசத்துக்காய் ஜெபிக்க நாம் திட்டமிட்டு ஜெபித்து வருகிறோம். அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்களா? அந்த ஜெபத்தில் ஜெபிக்கிறீங்களா? அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுத்து பாருங்கள். நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் பைபிளை தருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் 212வது பக்கம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆள்காட்டி விரலை அந்த வசனத்தில் வைத்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறதப்பா, எங்கள் இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தில் வெட்கப்படுத்தாதபடி, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. நம்முடைய தெய்வீக வார்த்தையை கேட்க ஆவலோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மைப்படுவதாக இந்த 5வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்று சொன்னால், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தார். கொரோனா வந்து தேசமே ஸ்தோத்திரம் கதறிக்கொண்டிருந்தாலும், உலகமே கதறிக்கொண்டிருந்தாலும், உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் அந்த நம்பிக்கை, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன என்பதை குறித்து சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்புக்கு காரணமாய் இருக்கிற நம்முடைய தேவன், தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த கிருபை உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் அதற்கு அடையாளங்கள் 5 அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கா? அந்த அன்புக்கு காரணராய் இருக்கிற நம்முடைய தேவன் உங்களோடு கூட இருந்தால் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது என்பது அர்த்தம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் வெட்கப்படுவது இல்லை. இந்த நம்பிக்கை யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வெட்கப்படுவது இல்லை. இந்த நம்பிக்கை அன்புக்கு காரணராய் இருக்கிற நம்முடைய தேவன் உங்களோடு இருந்தால் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும். அவர் உங்களோடு கூட இருந்தால் 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். 1, சந்தோஷம் இருக்கும். தேசத்துக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கணும், உலகத்துக்காய் போராடி ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும், நல்லது. ஆனால் அதே வேளையில துக்கத்தோடு வேதனையோடு அவ்வளவுதான் என்று சொல்லி கலங்கி போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. சந்தோஷமாய் இருக்கணும். 2வது, நற்செய்தி பொருந்துங்கள். தேவனோடு நல்ல உறவு கொண்டாடுங்கள். 3வது, ஆறுதல் அடையுங்கள். அவரோடு நற்செய்தி பொருந்துவீர்களே ஆனால், என் தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்குமே ஆனால் ஆறுதல் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஏக சிந்தையாயிருங்கள். 4வது, ஏக சிந்தையாயிருங்கள். ஒருவரோடு ஒருவர் தேவனோடு உள்ள சிந்தையோடு ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள்.
5வது சமாதானமாயிருங்கள். இந்த நாட்களில் ஊரடங்கு நாட்களில் குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள். ஒருவர் விரோதமாய் ஒருவர் பேசி இந்த நாட்களை வீணடித்து விடாதீர்கள். தேவன் ஒரு நோக்கத்தோடு இந்த நாட்களில் குடும்பமாய் வீடுகளில் தரித்திருக்க கர்த்தர் தமது சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்கள் இது போன்ற நாட்கள் இனி வருமா என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் ரிலீஸ் ஆகி வேலைகள் எல்லாம் ஆரம்பித்த பிறகு மறுபடி இப்படி உங்களுக்கு சொந்த குடும்பமாக இருந்து நல்ல தியானிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நேரம் இருக்குமா என்பது தெரியாது. ஆனபடினால் சமாதானமாயிருங்கள். இந்த நாட்களை வீணடித்து விடாதீர்கள். சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவ அன்பு உங்களிலே ஊற்றப்படும். ஆகவே இந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? தேவ அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்ட நம்பிக்கை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தா தேசத்துல சமுதாயத்தை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ, பண தேவையை குறித்தோ, எதை குறித்தோ நீங்க கவலைப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வா. 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயம் தீர்க்கப்படுகிறவனாய் இருக்கிறேன். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பேன். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புறஜாதியார் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக இங்கே எழுதுகிற ஒரு காரியம், பிதாக்களுக்கு அவர் வாக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்கள் உறுதியாகும்படிக்கு கிறிஸ்து இயேசு அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்களும் நானும் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு சந்ததியாய் இருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாய் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படினால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின ஒரு வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் எல்லாம். ஆகவே எனக்கு தேவப்பிள்ளையே, வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். பவுல் கிறிஸ்து இயேசு பூமிக்கு ஏன் வந்திருக்கிறார் என்பதை தெளிவாக எழுதுகிறார். ஏன் வந்திருக்கிறாரா? பிதாவான தேவன் ஆபிரகாமோடு பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, ஸ்தோத்திரம், நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவருடைய சந்ததியாகிய நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த நம்பிக்கை மிக மிக அவசியம். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? தேவ மகிமை நீங்கள் அடைய போகிறீர்களா? இந்த கடைசி நாட்கள்ல ஸ்தோத்திரம், கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் எதிர்பார்க்கிற பிரதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, தேவ மகிமையை நாம் அடைய போகிறோம். ஆமென். தேவ மகிமை, தேவ மகிமை, கிருபையில் பிரவேசிக்கிற ஒரு வாக்கியம். கிறிஸ்து இயேசு தம்முடையவர்களை அழைத்துக் கொண்டு போக வருகிறார். வெகு சீக்கிரமாய் வருகிறார். சம்பவங்கள் எல்லாதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த கிருபையில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை? தேவ மகிமையை நாம் அடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவ மகிமையில், தேவ கிருபையில் நான் பிரவேசிப்பேன் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த மகிமையில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட வேண்டும். தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட வேண்டும்.
என்ன அந்த தேவ அன்பு பாருங்க. அவரை கொலை செய்தவர்கள் கூட அவர் மன்னித்தார். அவரை அடித்து துன்புறுத்தினவர்களை கூட அவர் மன்னித்தார். மன்னிக்கிற ஒரு இருதயம், அதுதாங்க தேவ அன்பு. அதுதாங்க தேவ அன்பு. இந்த தேவ அன்பு பரிசுத்த ஆவியினாலே உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதுகிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுங்க. இந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை அந்த பூமியில நீங்க நஷ்டமடையலாம். ஒருவேளை தேவ அன்பின் நிமித்தம், தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற வைராக்கியம் உள்ள அன்பின் நிமித்தம் ஒரு குடும்பம் உங்களை வெறுக்கலாம். சொந்து போகாதீங்க. நாம் நிச்சயமாகவே அந்த மகிமையில் பிரவேசித்தோம். தேவ மகிமை அடைவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது. கொண்டிருக்கிற இந்த அன்பு, இந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. தேசத்துல, சமுதாயத்துல, சொந்த குடும்பத்துல இன்றைக்கும் தலை குனிந்து நடக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு அருமையான ஒரு தேவ ஊழியரை குறித்து கடந்த நாட்களில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஊழியர் கத்தார் நாட்டிற்கு வேலைக்கு சென்று வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். ஒரு நாள் அவருடைய காரில் பைபிள் வேத புஸ்தகம் ஒரு காரில் இருந்திருக்கிறது. அதை பார்த்த உயர் அதிகாரிகள், அந்த நாட்டில் உள்ள உயர் அதிகாரிகள் ஆண்டவர் மேல உள்ள வெறுப்புல அவரை அடித்து துன்புறுத்தி மறுதலிக்க சொல்லியிருக்கிறார்கள். அவர் மறுதலிக்க மாட்டேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் தேவனுக்கு நான் ஊழியக்காரன் என்று சொல்லி அவர் வைராக்கியமாக இருந்திருக்கிறார். உடனே ஸ்தோத்திரம், அவரை சொந்த நாட்டிற்கு அவரிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பறித்துவிட்டு, பணம், சொத்து எல்லாவற்றையும் பறித்துவிட்டு அரை நிர்வாணமாய் அவரை சொந்த நாட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிய போது ஸ்தோத்திரம், அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி அவர் சொந்த கிராமத்துக்கு, சொந்த ஊருக்கு அவர் போக வேண்டும். அப்போது ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். நீ இங்கே இரு. அந்த இடம் வாஷிங்டன் நகர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வாஷிங்டன் நகரில் அவர் இறங்கி நிற்கும்போது ஆண்டவர் அவரோடு பேசினார். இங்கே இரு என்று சொல்லி கொஞ்ச நாள் ஆனது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் அங்கேயே தரித்திருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். டிராக்ஸ் ஊழியம் செய்து சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அதாவது ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா நல்ல சோதர ஆண்டவருக்குள் வைராக்கியமாக வளர்ந்து வந்த நாட்களில் ஜனாதிபதி, ஐக்கிய சோதரம் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி அந்த அம்மாவோடு பேசும்போது ரட்சிக்கப்பட்ட விதம் என்ன என்று சொல்லி கேட்டபோது இந்த அருமையான ஊழியக்காரரை அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது அவர் கத்தார் நாட்டில் 10 ஆண்டுகள் வேலை பார்த்தார் என்று சொல்லி அவரை குறித்து பேசின போது அந்த ஜனாதிபதி அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த அவருடைய ஆஃபீஸ் அறையில் ஒரு ஃபைல் வந்திருக்கிறது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், கத்தார் நாட்டில்
கத்தார் நாட்டினுடைய ரிப்போர்ட் ஃபைல் அங்கே வந்திருக்கிறது. அப்பொழுது அங்கே ஒரு சரியான ஒரு உயர் அதிகாரியை அந்த கத்தார் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும். யாரை அனுப்பலாம் என்று சொல்லி அந்த ஜனாதிபதி யோசித்து கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், இவருடைய பெயரை எழுதி, இவர்தான் அந்த கத்தார் நாட்டுக்கு அதிகாரியாக அனுப்புகிறேன் என்று சொல்லி எழுதி அனுப்பினாராம். எந்த இடத்துல அரை நிர்வாணமாய் அடித்து துன்புறுத்தி அனுப்பிவிட்டார்களோ அதே இடத்துக்கு, அதே கத்தார் நாட்டுக்கு மறுபடியும் அந்த ஊழியர் கடந்து சென்றாராம். ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஜனங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறார். நம்மளை அடித்து துன்புறுத்தினவர்கள் அல்லவா. ஆனால் அப்போ போகும்போது வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனாய் போனார். ஆனால் இப்போ போகும்போது உயர் அதிகாரியாய் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். வைத்திருக்கிற அந்த வேத புஸ்தகத்தின் மீது அவ்வளவு வைராக்கியமாயிருந்தார். ஆண்டவரோட உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அதே எந்த இடத்துல தலை குனிந்து நடந்தாரோ, எந்த ஏர்போர்ட்டில் தலை குனிந்து நடந்தாரோ, கண்ணீரோடு வந்தாரோ, அதே நாட்டுக்கு மறுபடியும் கர்த்தர் அனுப்பினார். என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கையில் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஸ்தோத்திரம், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தார். இந்த நம்பிக்கை உங்களை ஒருபோது வெட்கப்படுத்தார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 5வது மாதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீர்கள், ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லைப்பா. தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்பட்டு தாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த 5வது மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய நம்பிக்கை எங்களுக்குள்ளே ஆண்டவரே மறுபடியும் உயிர்ப்பித்தரும். உண்மையிலே வைத்திருக்கிற அன்பு, உண்மையிலே வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்பி எடுத்த வாக்குத்தத்தத்தை உயிர்ப்பித்தரும் ஆண்டவரே. நிச்சயமாகவே ஒரு நாள் வரும். அந்த நாளிலே தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள உயிர்ப்பித்தரும் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால எங்கள் ஊழியங்களில், இந்த விசேஷமா எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இந்த நம்பிக்கையை கர்த்தர் நீர் உயிர்ப்பித்தவீராக. இந்த நம்பிக்கையில ஆண்டவரே பலப்படுத்துவீராக. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். 5வது மாதத்துல கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்வார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சகல தேவைகளை சந்திப்பார். அவர் நம்மை நடத்துவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே, இந்த நாட்களை எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலைமைகளை எல்லாம் இந்த 5வது மாதத்துல மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகுவதாக. காரியங்களை மாற்றுகிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் நம்பிக்கையின் மூலமாக நாங்கள் வெட்கமடையாதபடி செய்தோம். தலை குனிந்த பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக.
ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.